யுத்தம் என்று வரும் பொழுது ஒருவர் தன்னுடைய எதிரியை தாக்கக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இதே போல குதிரைகள், யானை படை, இப்படியாப்பட்ட படைகள் எல்லாம் அந்த யுத்த களத்தில் இருக்கும். இவர்கள் அந்த குதிரை படையை தாக்கியிருப்பார்கள், யானை படையை தாக்கியிருப்பார்கள். ஆனால் எங்கேயாவது ஒரு சிங்கத்தை துவம்சம் செய்த சம்பவத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? யுத்த களத்திலே எதிரிகள் படையிலிருந்து மிகப்பெரிய ஒரு சிங்கம் வருகிறது. அந்த சிங்கத்தை கண்டு மக்கள் பயப்படும் பொழுது ஒரே ஒரு நபித்தோழர் நான் இதை பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி தன்னந்தனியாக களத்திலே இறங்கி அந்த சிங்கத்தை கொன்ற வீர வரலாறை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அதை பற்றி தான் இந்த பதிவிலே நாங்கள் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. இந்த விடயத்தை பார்ப்பதற்கு முன்னால் நான் புதிதாக அர்ஹம் உஸ்மானி உமரி ஒஃபீஷியல் என்ற ஒரு சேனலை ஆரம்பித்திருக்கிறேன். அதிலே தஃப்சீர், ஹதீஸ், சஹாபாக்களுடைய வரலாறு, நபிமார்களுடைய வரலாறு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, பெரும் பாவங்கள் பற்றிய தெளிவு என்ற அடிப்படையில் 6 பாடங்களை நடத்தி கொண்டு வருகிறேன். அந்த பாடங்களை நீங்கள் முழுமையாக கற்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சேனலுடைய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திருக்கிறேன். செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். அதிகமான பிரயோஜனங்களை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். சஹாபாக்கள், நபித்தோழர்களுடைய வீர வரலாறுகளை ஒவ்வொரு பதிவில் நாங்கள் தெளிவாக பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த எல்லா பதிவுகளையும் நீங்கள் ஒரே தலைப்புக்கு கீழால் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த எல்லா பதிவுகளையும் சஹாபாக்கள் என்ற பிளேலிஸ்டில் நான் எட் பண்ணியிருக்கிறேன். அந்த பிளேலிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை தருகிறேன். செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். அந்த சஹாபாக்களுடைய உண்மையான வீரத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அந்த அடிப்படையில் தான் அருமையானவர்களே, ஒரு யுத்த களத்தில் சிங்கத்துடன் எதிரிகள் புறப்படுகிறார்கள். அந்த சிங்கத்தை யுத்த மைதானத்திலே அவிழ்த்து விடுகிறார்கள். முஸ்லிம்களை நோக்கி அந்த சிங்கம் பாய்ந்து கொண்டு வருகிறது. முஸ்லிம் படையினர் அந்த சிங்கத்தை பார்த்து கொஞ்சம் தயங்குகிறார்கள். இந்த நேரத்தில் ஒரு நபித்தோழர் இதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி முன்னேறி அந்த இடத்திலேயே சிங்கத்தை கொன்ற வீர வரலாறை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அந்த சஹாபி வேறு யாரும் கிடையாது, ஹாஷிம் பின் உத்பா பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். ஹாஷிம் பின் உத்பா பின் அபி வக்காஸ் அஸ்-ஸுஹ்ரி அல்-குரஷி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மருமகன் முறையாவார். ஆரம்பத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், சிறு வயதிலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். இவர்கள் சிறு வயதாக இருந்ததின் காரணமாக பத்ர், உஹது போன்ற முக்கியமான யுத்தங்களிலே இவர்கள் கலப்பதற்கு நபி அவர்கள் அனுமதி கொடுக்கவில்லை. காரணம் என்ன? இவர்கள் வயதில் சிறியவர்களாக இருந்தார்கள். ஆனாலும் இஸ்லாமிய வரலாற்றிலே, வீர வரலாற்றிலே இவர்களுடைய பங்களிப்பு இருக்கிறதே மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. எந்த அளவுக்கு என்றால், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் ரோமர்களுடன் நடந்த அந்த யர்முக் யுத்தத்திலே முக்கியமான முன்னிலை படை தளபதியாக இருந்து எத்தனையோ எதிரிகளை துவம்சம் செய்தவர்கள் ஹாஷிம் பின் உத்பா ரலியல்லாஹு அன்ஹு. இவர்களுடைய மிக முக்கியமான வீர வரலாறு காதிசியா என்ற யுத்தத்திலே நடைபெற்றது. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஹிஜ்ரி 16வது வருடம் பாரசீக படையுடன் நடந்த மிகப்பெரிய யுத்தத்திலே ஹஜ்ரத் ஹாஷிம் பின் உத்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலந்து கொண்டார்கள். இந்த யுத்தத்தில் முஸ்லிம்களுடைய படை தளபதியாக இருந்தது சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. பாரசீக படை தளபதியாக இருந்தது. பாரசீகத்திலே மிகவும் சக்தி வாய்ந்தவனாக கருதப்பட்ட ருஸ்தூம் பின் ஃபர்ரஹ்ஸாத் என்று சொல்லப்படக்கூடியவன். இவன் எதிரிகளுடைய பாரசீக படைகளுக்கு தலைமை தாங்கினான். இந்த இரு தரப்பினருக்கும் காதிசியா என்ற இடத்திலே யுத்தம் நடைபெற்றது. காதிசியா என்பது ஈராக்குடைய பகுதியிலே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு இடம். இந்த இடத்திலே முஸ்லிம்களுடைய படையும் பாரசீக படையும் ஃபேஸ் டு ஃபேஸ் சந்தித்துக் கொண்டார்கள். இந்த நேரத்தில் முஸ்லிம்களை பயமுறுத்துவதற்காக வேண்டி பாரசீக படையுடைய தளபதி ருஸ்தூம் பின் ஃபர்ரஹ்ஸாத் என்ன செய்தான்? அவர்களுடைய அதிர்ஷ்ட சின்னமாக கருதப்பட்ட மிகப்பெரிய சிங்கத்தை அந்த யுத்த களத்திலே அவிழ்த்து விட்டான், முஸ்லிம்களை நோக்கி அது பாய்வதற்காக வேண்டி. அருமையானவர்களே, இந்த ஆச்சரியமான வரலாறை இமாம் ஷம்சுத்தீன் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சியரு அலாமின் நுபலாவுல, இதே போல இமாம் ஜரீர் அத்-தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாரீகுல் உமமி வல் முலூக் என்ற கிதாபுல, அல்லாமா இப்னு அஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி
அல் காமில் ஃபித் தாரீக் என்ற கிதாபில் தெளிவாக பதிவு செய்திருக்கிறார்கள். பிறகு என்ன நடக்கிறது? ருஸ்தும் இந்த சிங்கத்தை கூட்டிலிருந்து அப்படியே அவிழ்த்து விடுகிறான். இந்த சிங்கம் முஸ்லிம்களுடைய படையை நோக்கி அவ்வாறு பாய்ந்த வண்ணம் வருகிறது. இதை பார்த்த முஸ்லிம்களுக்கு ஒரு விதமான தயக்கம் ஏற்பட்டது. ஏன்? இதற்கு முன்னால் குதிரையை இவர்கள் எதிர்த்திருக்கிறார்கள், யானையை எதிர்த்திருக்கிறார்கள். ஆனால் முதல் தடவை யுத்த களத்திலே சிங்கத்தை எதிர்க்க பார்க்கிறார்கள். சிங்கம் எப்படியாப்பட்ட வீரமிக்க மிருகம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். காட்டுடைய ராஜாவாக இருக்கிறது. நான் என்னுடைய அடுத்த சேனலான AFK அரவுண்ட் தி வேர்ல்டில் இந்த சிங்கத்துக்கு அல்லாஹ் எப்படி வழிகாட்டி இருக்கிறான் என்ற தலைப்பில் பேசியிருக்கிறேன். அந்த வீடியோவுடைய லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன், செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். அந்த அளவுக்கு வீரமிக்க ஒரு மிருகம் தான் இந்த சிங்கம். இந்த சிங்கத்தை முதலில் யுத்த களத்திலே கண்ட சஹாபாக்களுக்கு ஒரு விதமான தயக்கம் ஏற்பட்டது. இந்த நேரத்தில் ஹாஷிம் பின் உத்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன்னால் பாய்ந்து தஊஹு, அதை விட்டுவிடுங்கள், ஃபைன்னி அஹ்தஸிபுஹா இன்தல்லாஹ், இதன் மூலமாக நான் அல்லாஹ்விடத்திலே நன்மையை எதிர்பார்க்கிறேன் என்று சொன்னவர்களாக தங்களுடைய ஈட்டியை எடுத்துக்கொண்டு சிங்கத்துக்கு முன்னால் குதிக்கிறார்கள். சிங்கத்துக்கும் ஹாஷிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் மத்தியிலே அந்த இடத்திலே ஒரு சண்டை நடக்கிறது. கடைசியில் அல்லாஹு அக்பர் என்ற சப்தம் கேட்கிறது. பார்த்தால் சிங்கம் அப்படியே இறந்து கீழே விழுகிறது. கையிலே ஈட்டியுடன் ஹாஷிம் பின் உத்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிங்கத்துக்கு பக்கத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள். எப்படியாப்பட்ட வீரம் என்று யோசித்து பாருங்கள், கற்பனை செய்து பாருங்கள் அருமையானவர்களே. ஒரு மனிதருக்கும் சிங்கத்துக்கும் மத்தியிலே சண்டை நடக்கிறது. சிங்கத்துடைய பிடி எந்த அளவுக்கு பயங்கரம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்படி இருந்தும் தன்னந்தனியாக அந்த காதிசியாவுடைய யுத்த மைதானத்திலே சிங்கத்தை துவம்சம் செய்தார்கள். ஹாஷிம் பின் உத்பா ரலியல்லாஹு அன்ஹு அவ்வளவு சக்தி வாய்ந்த, எங்களுடைய அதிர்ஷ்ட சின்னம் என்று பாரசீகர்கள் கொண்டாடிய அந்த சிங்கம் அந்த இடத்திலேயே சுருண்டு விழுந்து தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கிறது. வீர சஹாபி ஹாஷிம் பின் உத்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தைரியமாக அந்த இடத்தை விட்டு முன்னேறி வருகிறார்கள். இமாம் ஜரீர் அத்-தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த வரலாறை தங்களுடைய தாரீகுல் உமமி வல் முலூக் என்ற கிதாபில் 3வது பாகத்தில் 466வது பக்கத்தில் பதிவு செய்கிறார்கள். அவர்கள் கூறும் பொழுது ஹஜ்ரத் ஹாஷிம் பின் உத்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கையிலே ஒரு ஈட்டியை எடுத்துக்கொண்டு சிங்கத்துக்கு முன்னால் பாய்கிறார்கள். அதற்கு பிறகு இருவருக்கும் மத்தியிலே சண்டை நடக்கிறது. தன்னுடைய ஈட்டியினால் அந்த சிங்கத்தை குத்த ஃபஹர்ர மையிதா, அது அப்படியே செத்து கீழே விழுகிறது. இதை பார்த்த முஸ்லிம்கள் வகப்பரல் முஸ்லிமூன தக்பீரத்தன் அதீமத்தன், கடும் சப்தமாக முஸ்லிம்கள் அல்லாஹு அக்பர் என்று தக்பீரை முழங்கினார்கள். இதே போல அல்லாமா இப்னு அசீர் அல் காமில் ஃபித் தாரீக் என்ற கிதாபில் 2வது பாகத்தில் 328வது பக்கத்தில் இந்த சம்பவத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். அதிலே இவர்கள் விரிவாக கூறும் பொழுது பாரசீகர்களுடைய படை தளபதி ருஸ்தும் இப்னு ஃபர்ரஹ்ஸாத் பாரசீகர்களுடைய அதிர்ஷ்ட சின்னமாக கருதப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிங்கத்தை யுத்த களத்திலே கூட்டிக் கொண்டு வந்து முஸ்லிம்களுக்கு எதிராக அதை அப்படியே திறந்து விட்டார். முஸ்லிம்களை நோக்கி இது வரும் பொழுது ஹாஷிம் பின் உத்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன்னால் பாய்ந்து அந்த சிங்கத்தை துவம்சம் செய்தார்கள் என்பதாக இப்னு அசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தெளிவாக எழுதுகிறார்கள். அவர்கள் கூறும் பொழுது ஒரு வார்த்தையை பாவிக்கிறார்கள், அதாவது வகான மின் முலூகி ஃபாரிஸ் யதஃபாஅலூன பிஹி, பாரசீகத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த எல்லா அரசர்களும் இந்த சிங்கத்தை ஒரு அதிர்ஷ்ட சின்னமாகத்தான் கருதினார்கள் என்பதாக கூறுகிறார்கள். எனவே தான் எங்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த சிங்கத்தை யுத்த களத்திற்கு கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கடைசியில் அந்த காதிசியா போரில் ஹஜ்ரத் ஹாஷிம் பின் உத்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாரசீகர்களுடைய அதிர்ஷ்ட சின்னமாக கருதப்பட்ட இந்த சிங்கத்தை துவம்சம் செய்தார்கள். சிங்கத்தை மட்டும் கொல்லவில்லை, அந்த காதிசியாவிலே பாரசீக படையினர் தலை தெறிக்க ஓடினார்கள். முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை அல்லாஹ் இந்த யுத்தத்திலே அருளினான். அல்லாமா ஷம்சுத்தீன் அஸ்-ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய சியரு அலாமின் நுபலாவுல 3வது பாகத்தில் 276வது பக்கத்தில் இந்த சம்பவத்தை குறிப்பிடும் பொழுது கூறுகிறார்கள், எப்பொழுது ஹாஷிம் பின் உத்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சிங்கத்தை கொலை செய்தார்களோ, முஸ்லிம்கள் ஹாஷிம் ரலியல்லாஹு அவர்களுக்கு அசதுல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய சிங்கம் என்பதாக பெயர் வைத்தார்கள். இந்த காதிசியாவுடைய யுத்தத்திலே முன்னிலை படையுடைய முக்கியமான தளபதியாக இருந்தவர்கள் ஹாஷிம் பின் உத்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்லிம்களுக்கு ஆச்சரியமான வார்த்தைகளின் மூலமாக உற்சாகத்தை ஊட்டிக் கொண்டிருந்தார்கள். யா மஅஷரல் முஸ்லிமீன், முஸ்லிம்களே, காத்திலு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதை
பாதையிலே நீங்கள் யுத்தம் செய்யுங்கள். வஸ்பிரு, நீங்கள் பொறுமையாக இருங்கள், உறுதியாக இருங்கள். ஃபஇன்னல் ஜன்னத தஹ்த ظிலாலிஸ் சுயூஃப், நிச்சயமாக சுவர்க்கம் வாட்களுடைய நிழலுக்கு கீழால் இருக்கிறது. வகூனு கல் உசூதி அலா ஃபரீசதிஹா, சிங்கங்கள் தங்களுடைய இரையை எடுப்பதற்காக வேண்டி பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி எப்படி வேட்டையாடுமோ அதுபோல எதிரிகளை நீங்கள் வேட்டையாடுங்கள் என்றெல்லாம் வீர வசனத்தை பேசி முஸ்லிம்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். இமாம் இப்னு அஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் காமில் ஃபி தாரீஹ்ல குறிப்பிடும் பொழுது, காதிசியாவுடைய யுத்தம் சந்தர்ப்பத்தில் முதல் அணியுடைய முக்கியமான தளபதிகளில் ஒருவராக ஹஜ்ரத் ஹாஷிம் பின் உத்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். எதிரிகளுடன் மிகப்பெரிய சண்டை ஏற்பட்டது. கடைசியில் என்ன நடந்தது என்றால், அந்த சந்தர்ப்பத்தில் காதிசியாவுடைய யுத்தத்தில் இவர்களுடைய ஒரு கண் பறிக்கப்பட்டது. யுத்தத்துடைய சந்தர்ப்பத்தில் ஒரு கண் அப்படியே பறிக்கப்பட்டது. கண் பறிக்கப்பட்டாலும் இவர்கள் பின்வாங்கவில்லை. இவர்கள் தொடர்ந்து யுத்தம் செய்து கொண்டு தான் இருந்தார்கள் என்பதாக இப்னு அஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுகிறார்கள். அல்லாமா ஷம்சுத்தீன் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சியரு அலாமின் நுபலாவில் குறிப்பிடும் பொழுது, இந்த யுத்தம் முடிவடைந்ததற்கு பிறகு சிலர் ஹாஷிம் பின் உத்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே வந்து, உன்னுடைய ஒரு கண் பறிக்கப்பட்டதற்கு பிறகும் நீ தொடர்ந்து யுத்தம் செய்தாயே, அது எப்படி என்று கேட்டார்கள். அந்த நேரத்தில் ஹாஷிம் பின் உத்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? குந்து அராபிஹிமா ஃபீ சபீலில்லாஹ். ஹாஷிம் பின் உத்பா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யுத்தத்துடைய ஆரம்ப கட்டத்தில் நான் 2 கண்களால் பார்த்து கொண்டு தான் இருந்தேன். இடையிலே அல்லாஹ் எப்பொழுது என்னுடைய கண்ணை எடுத்து விட்டானோ இன்னொரு கண் அப்படியே தெளிவாகத்தான் இருந்தது. ஏன் அல்லாஹ் மற்ற கண்ணை விட்டு வைத்தான் என்று சொன்னால், லி உக்மிலல் ஜிஹாத, இந்த யுத்தத்தை பூர்த்தியாக்குவதற்காக வேண்டி அல்லாஹ் என்னுடைய ஒரு கண்ணை விட்டு வைத்தான். எனவே ஒரு கண் போனாலும் பிரச்சனை கிடையாது என்று சொல்லி நான் முன்னேறி இந்த யுத்தத்திலே ஈடுபட்டு எதிரிகளை துவம்சம் செய்தேன் என்றார்கள் ஹாஷிம் பின் உத்பா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த யுத்தத்திற்கு பிறகு சஹாபாக்கள் மக்கள் ஹாஷிம் பின் உத்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிடும் பொழுது அல் அஅவர் அல் ஹாஷிமி, ஒற்றை கண்ணுடைய மாவீரர் என்பதாக கூப்பிடுவார்கள். அந்த அளவுக்கு வீர சஹாபியாக இருந்தவர்கள். ஹஜ்ரத் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் சில உலமாக்களுடைய கருத்துப்படி ஹிஜ்ரி 25வது வருடம் அர்மீனியாவுடைய பகுதியிலே நடந்த யுத்தத்திலே இவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்பதாக கூறுகிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஆகவே மிகப்பெரிய வீரம் கொடுக்கப்பட்ட சஹாபாக்களில் ஒருவர் தான் ஹாஷிம் பின் உத்பா ரலியல்லாஹு அன்ஹு. எப்படி 1000 பேருக்கு நிகரான மாவீரர் கஅகா பின் அம்ர் அத்-தமீமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்களோ, அதே போன்று யுத்த களத்தில் சிங்கத்தை கொன்ற மாவீரர் ஹாஷிம் பின் உத்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆகவே இது போன்ற இன்னும் ஏராளமான சஹாபாக்களுடைய வீரதீர சம்பவங்கள் இருக்கின்றன. வரக்கூடிய பதிவுகளில் இதை பற்றி ஒவ்வொன்றாக தெளிவாக நாங்கள் பார்ப்போம். சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை அறிந்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.